ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செல்வி வேர்ல்ட். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். பொங்கலோட ஒரு 3 நாள் வீடியோ. போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல் 3 நாளோட வீடியோ இதில் இருக்குது. போகி அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஊரில் கோலம் போட்டி நடத்துனாங்க. அதில் ஒரு கோலம் போட்டு ஒரு சின்ன தாம்பூலம் மாதிரி ஒன்று கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கோலம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் விளக்கெல்லாம் தேய்ச்சி ஆல்ரெடி காலையிலே வீடெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டாங்க. மதியமே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. சாயங்காலம் கோலம் போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா விளக்க பூட்டி பொட்டு வைக்கிறது, விளக்குக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு இடையிலையே அம்மாவுக்கு பொங்கப்பிடி காசு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மாமா அம்மாவுக்கு பொங்கப்பிடி காசு அனுப்பிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலி டவுனில் அம்மா காய் வாங்கிட்டு ப்ளஸ் அதுக்கு தேவையான பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி மிச்ச ஜாமாமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இங்கே சாமி கும்பிட்றதுக்கான பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வாழைக்குலை நம்ம வீட்டில் உள்ளது தான். விளக்கு ராத்திரியே கழுவிட்டு அன்றைக்கி சாயங்காலம் இந்த விளக்கு ஏற்ற மாட்டோம். மறுநாள் காலையில் பொங்கல் அப்போ அந்த விளக்கு தேய்ச்சி புது விளக்காக ஏற்றணுங்கிறதுனால நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மாங்காய், அவரைக்காய், புடலங்காய், சீனவரைக்காய், வாழைக்காய். நம்ம வீட்டில் நாட்டு வாழைக்காய் கிடையாது, கற்பூர வெள்ளிப்பழம். அதனால் நாங்கள் கடையில் நாட்டு வாழைக்காய் ஒரு 3 வாழைக்காய் வாங்கியிருந்தாங்க. அவரைக்காய், வெண்டைக்காய், கோஸு, நெல்லிக்காய் நம்ம வீட்டில் உள்ளது தான், கடையில் வாங்கினது கிடையாது. பச்சை மிளகாய், இஞ்சி, பூசணிக்காய், கோஸு, எல்லா கிழங்கு வகையுமே சேர்த்து வாங்கியிருந்தாங்க. சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாம் வாங்கியிருந்தாங்க. தக்காளி, கேரட்டு, தேங்காய் நல்லா நீட்டமாக ஒரு 5 காய் எடுத்திருந்தாங்க. இதில் 3 வைக்க தான் இங்கே வெளியில் தெரியுது, 2 அந்த பக்கம் சைடில் இருக்குது. பனங்கிழங்கு 1 கெட்டு வாங்கியிருந்தாங்க. 100 சில்லற சம்திங் வந்துச்சு. அந்த பனங்கிழங்கு 25 கிழங்கு 100 ரூபா, 125 ரூபாயோ சொன்னாங்க. வாழைப்பூ நம்ம வீட்டில் உள்ளது தான். அந்த பழம் தார் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு தார் போட்டிருக்கு, அதில் உள்ளது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுதான் பொங்கலுக்கு வாங்கின காய். இன்னும் நிறைய காய் வாங்குவாங்க, ஆனால் எங்களுக்கு இதுவே போதுமானது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருந்துச்சு. நாட்டு காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு, கிழங்கு வகைகள் எல்லாமே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் பொங்கல் அன்னைக்கு ஸ்பெஷலு. இதோட சேர்த்து அரிசி வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு, நாங்கள் யாரும் கரும்பு ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அதனால் ஒரே ஒரு கரும்பு வாங்கியிருந்தது. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சாமான் வாங்குவாங்கள்ல, பாயசம் வைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்ற பத்தி, சூடம், அது மஞ்சத்தூள், நெய், பருப்பு வகைகள் வாங்குவாங்க அது. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி சம்பா அரிசி சம்பா பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவோம். வாழை இலை, மஞ்சக்கொலை, அது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதான். வெத்தலை, மாங்கொலையெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளதான். சாயங்காலம் எப்படின்னா தார்சா கழுவி சுண்ணாம்பில் கோலம் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது தெருவாசலில் போட்டது. இது உள்ளே போட்டிருந்தது. பொங்கல் பானை வச்சாச்சு. பொங்கலுக்கு பால் பொங்கின உடனே தேங்காய் தண்ணி உடச்சி ஊற்றுவோம். அதுவும் உடச்சி ஊற்றியாச்சு. ஆக்சுவலி எப்படின்னா இந்த வெங்கல பானை வச்சு பொங்கல் விடுறது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது தான். எப்போவும் எங்கள் வீட்டில் விறகு ஓலை வச்சு தான் பொங்கல் விடுவோம். இந்த டைல்ஸில் ஓலை வச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த அடுப்பு. அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. சைடில் நானும் அப்பாவும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொங்கலும் ரெடி ஆயாச்சு. சாமியும் நாங்கள் நல்லா ஜாலியாக திருப்தியாக கும்பிட்டுட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிழங்கு சுட்டு வச்சுருந்தது எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா காக்காவுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் சோறு, பழம், அப்புறம் கரும்பு, தேங்காய் துண்டு எல்லாம் வச்சு காக்காவுக்கு வச்சாச்சு. அன்னைக்கு இது முடிஞ்சது. அப்புறம் சாயங்காலம் சாமி சப்பரம் வரும். அதுக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தேங்காய், பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே வீட்டில் எங்கள் ஊர் பக்கம் என்னென்னா கன்னி கும்பிடுறதுன்னு சொல்லுவோம். சாயங்காலம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுறது பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் கும்பிடுவாங்க. அதுக்கு சக்கரை பொங்கல், அப்பளம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது எங்கள் ஊரில் சாயங்காலம் கிருஷ்ணன் கோயிலேருந்து சப்பரம் வரும். வருஷத்தில் 2 தடவை தான் வரும். இது ஒன்று கிருஷ்ண ஜெயந்திக்கு வரும், இன்னொன்று பொங்கலுக்கு வரும். பொங்கல் அன்னைக்கு நைட்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நைட்டும் வரும். ரெண்டுமே மிட் நைட்டில் ஒரு 12 மணி போல் தான் வரும். 10 மணிக்கு பிறகு தான் கோயிலேருந்தே சப்பரம் கிளம்பும். எல்லார் வீட்டு வாசலுக்கும் சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிட போவோம். இது பொங்கல் அன்னைக்கு நைட்டு 12 மணியோட இது முடிஞ்சு மறுநாள் காலையில் நல்ல மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் மாடு இல்லை, நாங்கள் மாடெல்லாம் வைக்கலை அப்படிங்கிறதுனால நார்மலாக காலையில் கஞ்சி, பொங்க கஞ்சி, தயிர் துவையல் வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டன் சுக்கா, உளுந்தஞ்சோறு,
அதோடு சேர்த்து வந்து எலும்பு போட்டு குழம்பு. இந்த உளுந்தஞ்சோறு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலாக செய்யக்கூடிய சாதம். இது கஞ்சி இல்லை, சோறு. இந்த சோறுக்கு வந்து அந்த எலும்பு குழம்போ சிக்கன் குழம்பு, இந்த 2 சிக்கன் மட்டன் குழம்பு வச்சு இந்த உளுந்தஞ்சோறு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சோறே அப்படியே தேங்காய் பாலாக மணக்கும். நம்ம என்ன பிரியாணி தேங்காய் சாதம் அதெல்லாம் 2வது தான். உளுந்தஞ்சோறு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உளுந்தஞ்சோறு வச்சு வாழை இலையில் சுட சுட உளுந்தஞ்சோறும் அந்த குழம்பு கறி வச்சு தான் நாங்கள் எங்கள் பொங்கலை முடித்தோம். தேங்க்யூ மக்களே. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.